என் முண்டாச தங்கட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு போற மச்சான் வாங்க. காற்றும் மெல்ல கரைந்து மெழுகாய் உறைந்து தென்றலாய் தவழ்ந்து அவள் செவியடைகள் சினுங்களுடன் உருந்து செவிதட்டு கொஞ்சி கெஞ்சியது, என்னை சிறைபிடித்தவளே உன் கரம் தடுக்கவா. அவங்க என்ன ஒரு கோணத்தில் வந்திருக்காங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியுது. ஆனால் அந்த இடத்துல நான் காமிக்கலை. நோட்டை எடுத்துகிட்டு நான் வெளியில் வந்தேன் தான். அதுக்கப்புறம் எனக்கு எழுதணுங்கிற ஆர்வமே போயிட்டு. நான் இங்கே வந்து சந்திராங்கிற ஒரு படைப்பாளரை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். கவிதை எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்க, பாடுவாங்க, டிக்டாக் பண்ணுவாங்க. அப்படி பன்முகம் கொண்ட ஒரு படைப்பாளரை பார்க்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் சந்திரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் யாரையோ ஒருத்தவங்க பார்க்க போகிறாங்கன்னு தெரியும், நான் உங்களை தான் எனக்கு பார்க்க போகிறேன்னு தெரியாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வரிகள், உங்களுடைய படைப்புகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. நானும் உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய மேடை பேச்சுகள்லாம் நிறைய கேட்டு மெய்சிலிருத்து உட்கார்ந்து பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க மேம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது இருந்தா தான் இறைச்சி கறிக்க டேஸ்ட். வீட்டுக்கறியை மதிக்கணுப்பா ஃபர்ஸ்ட். அவ இல்லை இன்னும் உன் வாழ்க்கை கிழிச்சு போட்ட பேப்பர் ஆட்டம் வேஸ்ட். உன் குடும்பத்துக்கு அவ தானே பூஸ்ட். பசுருசி அவ மறந்த பாசத்துக்கு பங்கு போட்டு மிச்ச மீதி அள்ளி போட்டு சத்தமின்றி சாப்பிடுவாள் லாஸ்ட். ரமா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன். அவங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய படைப்பாளர். வெளிநாட்டு ஊழியர்கள் அப்படின்னாவே ஆண் எழுத்தாளர்கள் தான் வருவாங்க. அந்த சூழலில் நான் பார்த்த முதல் பெண் நீங்கள் தான். எப்படி உங்களுக்கு இந்த எழுதுகிற ஆர்வம் வந்துச்சு? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது எங்கள் சித்தப்பா அப்பாவோட தம்பி வந்துட்டு நல்ல ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஆள். அப்போ அவங்களுக்கு வந்து நட்பு வட்டாரங்கள் வந்து நிறையா. அப்படி இருக்கும்போது அப்பாவோட திருமணத்துக்கு நிறையா வந்து கவிதை மூலம் வந்துட்டு வாழ்த்து மடல் கொடுத்துருக்காங்க. செவத்தில் வந்து அந்த வாழ்த்து மடல் இருக்கும். அப்போ அதை போய் பார்க்கும்போது அது எனக்கு என்னை அறியாமலே ஒரு காதல் அது மேலே. அப்போ திரும்ப திரும்ப நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அதை எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போவே எனக்கு வந்துட்டு. அழகிய ரோஜா ஒன்று அற்புதமாய் பூத்து சிரித்தது, பார்ப்பவரின் கண்களை மிகவும் கவர்ந்தது. பக்கத்தில் சென்று பார்த்த பின்புதான் தெரிந்தது அது உயிரற்ற காகித ரோசா என்று. நான் வந்து என்னை பார்க்கும்போது எல்லாருமே நான் நல்லா சிரிக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எனக்குள்ள உள்ள இருக்கிற மனம் எப்படி இருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்கிட்ட வந்து என்கிட்ட பேசி என்கிட்ட உள்ள விஷயங்களை கேட்கும்போது தான் நான் வந்து ஒரு வெற்று காகிதம், ஒரு காகித பூ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். சந்திராவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அவங்க கூட பேச பேச வந்து தன்னுக்கிட்ட இருக்கிற ஒரு தனி திறமையை அவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க, அதீதமாக நம்புகிறாங்க. அது தனக்கான இந்த சமூகத்தில் ஒரு இடத்த கொடுக்கும். அவங்களோட அடையாளத்துக்காக அவங்க ரொம்ப போராடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சூழலில் ஒரு கட்டத்தில் வந்து பெண்கள் வந்து கதை புத்தகம், கவிதை புத்தகங்கள் வாசிக்கிறதும் எழுதுறதும் வந்து அதாவது அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இந்த சூழலில் இப்போ நீங்கள் இங்கே சிங்கப்பூருக்கு வந்தாச்சு. சிங்கப்பூரில் இப்போ நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்கே சிங்கப்பூருக்குள்ளே எழுதும்போது உங்களுக்கு அந்த சூழல் எப்படி அமைஞ்சு கொடுக்குது? ஊரில் அங்கேருந்து நான் சொல்கிறேன், பெண்களை பற்றி, பெண் சமுதாயம் பற்றி பாடல்கள், நிறையா கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அது எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க ஒரு கலைக்குழு ஒன்று இருந்துச்சு. சமுதாயத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை பத்தின ஒரு கலைக்குழு இருந்துச்சு. அதுல நீங்க போய் சேர்ந்துக்கங்க, உங்களுடைய பாடல்கள் எழுத்துக்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் போனேன். நான் வந்து ஏற்கனவே எழுதி வச்சிருந்த பாடலை நான் கொண்டு போனேன். அந்த பாடலை பார்த்துட்டு அந்த சார் சொன்னாங்க, நீங்கள் சூப்பராக பாட்டு எழுதுறீங்க. அந்த ஹெட்டா உள்ளவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடைப்பட்ட காதல். அந்த இடைப்பட்ட காலங்களில் அவங்களோட ஏக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடல் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த நைட்டு அந்த பாடலை எழுதி அதுக்கு ஒரு இசையை போட்டு அடுத்த நாள் 10 மணிக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம். அந்த பாடலை
கொண்டு போனோன்னா பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நிறைய பேர் பாடும்போது அவங்களுக்கு வந்து அந்த குரல் செட் ஆகலை. ஆனால் எனக்கும் அந்த சாருக்கும் அந்த டூயட் சாங் வந்துட்டு கரெக்டாக அமைஞ்சிட்டு. அப்போ இந்த பாடலை வந்துட்டு நம்ம வந்து ஒரு அரங்கத்தில் பாடலாம், மேடைகளுக்கெல்லாம் போகணும் பாடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து சரி எப்படியாவது வீட்டில் காலில் விழுந்து கையில் விழுந்து கெஞ்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். அப்போ 150 பேர் இருக்கும்போது என்னாச்சுன்னா அவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆகிட்டுது. அப்போ அந்த தலைமையாக உள்ளவங்களும் நானும் தான் இருக்கிறேன். அப்போ 5 மணி வாக்கில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். அப்போ வந்துட்டு இந்த புக்கு என்னுடைய நோட்டு அப்படி இருக்குது. இப்போ நான் இந்த பக்கமாக வந்து அந்த நோட்டை எடுத்துகிட்டு இப்படி வேகம் நம்ம குனிஞ்சிட்டு அப்படி நிமிரும் போது எனக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க இப்படி வர்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ முதுகில் இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. டக்குன்னு திரும்பினா அந்த சார் நிற்கிறாங்க. அப்போ நான் அந்த இடத்துல அதை வந்து நான் காமிச்சிக்கவே இல்லை. அவங்க என்ன ஒரு கோணத்தில் வந்திருக்காங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியுது. ஆனால் அந்த இடத்துல நான் காமிக்கலை. நோட்டை எடுத்துகிட்டு நான் வெளியில் வந்தேனா தான். அதுக்கப்புறம் எனக்கு எழுதணுங்கிற ஆர்வமே போயிட்டு. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு நம்ம குடும்ப சூழலை வந்து நம்ம குடும்பத்தை விட்டுருவோமோ, நம்மளுடைய பேர் கெட்டு போயிருமோ, நம்ம வெளியில் வர்றதுக்கு இப்படியெல்லாம் பண்ணினா தான் நம்ம வெளியில் வர்றோம்னா அது எனக்கு வேண்டான்னு முட்டுக்கட்ட வச்சேன். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு குடும்ப சூழலில் இருக்க ஒரு பெண்ணுக்கு அதுதான் தோணும். முதல் இடத்துலையே அவங்க அந்த இடத்துலையே அடி வாங்கியிருக்காங்க. இந்த சிங்கப்பூருக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வாட்ஸ்அப்பில் பேசி எல்லாருக்குமே பொங்கல், தீபாவளி, இந்த கொரோனா டைமில் எல்லாம் கொரோனாவில் பற்றி சம்மந்தமாக பேசி அனுப்பும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, டிக்டாக்னு ஒரு தளம் இருக்குது, நீங்கள் அதில் போய் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பண்ணினீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிங்கார சிங்கப்பூர் எங்களை சிரிக்க வச்சு அழகு பார்க்கும் அம்மையாரு, தாங்கி பிடிப்பதில் தகப்பனாரு, கவலைப்படும் போது காவல் தெய்வமாய் ஐயனாரு. தன்னை சுருக்கிக்க நினைச்சாலும் அவக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை, அந்த காதல் இருக்கு இல்லையா, அதை அவளை விடவே இல்லை. உங்கள் கூந்தலை பார்க்கும்போது என்னுடைய அந்த ஒரு பழைய கவிதை நான் பண்ணியிருக்கேன். அதாவது பெண்ணின் கூந்தலுக்கும் காற்றுக்கும் இடைப்பட்ட காதல். அந்த காதல் அது வந்து கார் உழலி கூந்தலுக்கு காதல் சொல்லும் பூங்காற்று. பெண்ணின் கூந்தலாகப்பட்டது காற்றோடு தீண்டும் பொழுது ஒரு நிமிஷம், அவங்க ஒரு வார்த்தையை வந்து தப்பா வந்து சொல்லிட்டாங்க. அந்த காத்தோடு குழல் வந்து சேர்ந்ததோ கலந்ததோன்னு சொன்னாங்க. சேர்றதுக்கும் கலக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை அவங்க கரெக்டா டக்குன்னு கரெக்ஷன் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெண்ணின் கூந்தலாகப்பட்டது காற்றோடு உரசும் பொழுது அங்கே தாக்கம் ஏற்பட்டு காற்றும் காதல் வயப்படுகிறது. அந்த காதலை கூந்தலிடம் எப்படி விதைக்கிறது? கன்னியவள் கருங்கூந்தல் காற்றோடு தீண்டுகையில் கனப்பொழுதில் மதிமயங்கி கற்பனையில் மனம் நழுவி காதல் கனவுகள் கண்ணோடு சுகம் தழுவி காற்றும் மெல்ல கரைந்து மெழுகாய் உறைந்து தென்றலாய் தவழ்ந்து அவள் செவியடைகள் சினுங்களுடன் ஊர்ந்து செவிதட்டு கொஞ்சி கெஞ்சியது, என்னை சிறைபிடித்தவளே உன் கரம் தொடுக்கவா, குளிர்ந்த நீரில் நிறைந்து தழும்பும் செவ்விதழ் விரித்த செந்தாமரையானாள். இந்த கவிதை வந்து இந்த தலைமுடி வந்து நம்ம வெளியே போகும்போது அந்த காற்றோடு வரசும் பொழுது ஏற்பட்ட அந்த காதல் கவிதை தான் இது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு அதிகமா அந்த கூந்தல் தான் இப்ப அடையாளமா இருக்கு. அதை பத்தி நம்ம வாசிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கவிதைகள் எழுதுறீங்க, அதே மாதிரி இப்ப எழுதக்கூடிய கவிஞர்களை வாசிக்கிற பழக்கம் உண்டா உங்களுக்கு? நேரம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த டைமிங்கே அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கிடைக்கிற நேரங்களில் பிள்ளைங்கள்ட்ட பேசணும், அங்கே உள்ள சூழலை கேட்கணும். ஆமாம், அந்த மாதிரி நேரம் போக நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதோ மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது. இனிமேல் நீங்க அதுக்கான நேரத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. என்ன குடும்ப சூழல்ல வந்து கவிதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, இடம் ஒதுக்கல. அப்போ அவங்க சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் நேரம் ஒதுக்குங்க, அந்த இடத்துல ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், நம்மளும் நிறைய இடத்துல விட்டுருக்கோம். இங்கே சிங்கப்பூரில் நிறைய கவிதைகளுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் கவிதை எழுதுறீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னா கவிமாலைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லா மாதமும் உங்களால் போக முடியலை அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை கவிமாலையில் வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முதல்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி கூட வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழலை மெல்ல மெல்ல வளர்த்துக்க. நான் வந்து என்னுடைய கவிதைகளுக்கும் பாடல்களுக்கும் எந்த அங்கீகாரமும் இல்லை. ஏதோ எனக்கு டிக்டாக்ல நான் போட்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்குள்ள ஒரு திறமை இருக்குங்கிறது அவங்க சொல்லும் போது கூட எனக்கு அப்பா நம்மள்ட்ட அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு பிரமிப்பாக பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய எல்லாமே சொன்ன விதம் எல்லாமே எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னும் நம்ம மேலே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உருவாகிருக்கு. பேப்பரும் பேனாமையும் பேசிக்கொள்கிறது, பேனாமை கேட்கிறது
உன்னை நான் உரசும் பொழுது உனக்குள் என்ன தோன்றுகிறது? பேப்பர் சொல்கிறது. என்னுடல் சிலிர்த்து உதிரம் உறைந்து சிந்தனை சிதைந்து உன் செவியிடையில் இதழ் பதித்து உன் காதல் சுகமானது என்று சொல்லத் தோன்றுகிறது. என்னை நீ நேசிப்பதாலும் உன்னை நான் நேசிப்பதாலும் இவ்வுலகம் நம்மை வாசிக்கிறது. ஆகையால் அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிறது. நம் காதல் சின்னமாக செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் இவ்வுலகை ஆளும் திறன் கொண்டது என்று எண்ணுகையில் எனக்கு ஒரு தலைக்கணம் ஒரு கொண்டது. பிரிந்து போகாததும் பிரிக்க முடியாததும் நம் காதல் தான் என்று கெத்தாக நின்று சப்த நாடிகளும் ஆடி அடங்கும் வரை சத்தமிட்டு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. இதில் வந்து சில பாடல்கள் வந்து நான் எழுதியிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்க. சந்திராவுக்கு வந்து பாடல் எழுதுறதுல நிறைய ஆர்வம் இருக்கு. என் முண்டா சத்தாங்கட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு பரமச்சான் வாங்க, உங்க முறுக்கு மீச அழகுல தான் போங்க, இந்த சிரிக்கி மகா சிக்கிக்கிட்டாதாங்க. ரொம்ப அழகா பாடுறீங்க. ஆமா, இதெல்லாம் என்னுடைய ஆசை. உங்க வெக்கமும் ரொம்ப அழகா இருக்கு. நாட்டுப்புற பாடல்கள் எழுதுறதுக்கு இப்போ ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாக போயிட்டாங்க. அவங்க நாட்டுப்புற பாடல்கள் எழுதுறதுக்கு அதை எழுதி நம்ம புத்தகமாகவும் வெளியிடலாம், ரெண்டுமே செய்யலாம். அடுத்தது கவிதை. நாட்டுப்புற பாடல்கள்லேயே அவங்க கொடுக்குற அந்த கவிதையையும் ரெண்டையும் கலந்து வேற ஒன்றா எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டுதல் அதுக்கு ரொம்ப முக்கியம். கனவுகள் வந்து இந்த கவிதையில் வந்து என்னுடைய கவிதைகள் வந்து மேலே வரணும், இந்த பாடல் என்னுடைய வரிகள் வந்து நல்லா வெளியில் வரணும், மக்களுக்கு போய் சேரணும். இப்போ என்னால் ஒருத்தரும் வாய்ப்பு கிடைக்கல, ஏதோ டிக்டாக்ல எப்பாவது போடுறேன், அதையும் தாண்டி ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த பாட்டை வெளியாக வர மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிதுன்னா அப்போ இன்னமும் மேலே பண்ணுறதுக்கான நம்மளுக்கு உற்சாகம் கிடைக்கும். இந்த ஆசையையும் கனவையும் நம்ம நிறைவேற்றணும் இல்லையா? ஆமாம், அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நம்ம சந்திராவை நான் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். இல்லை சந்திராவை இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. புத்தகங்களுக்கு அப்புறமா சந்திராவுக்கான நண்பர்களை அறிமுகப்படுத்தணும். ஏன் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியே ஒத்த சிந்தனை உள்ள ஒரு ஆளை நான் சந்திக்கணும். நான் போய் இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் இந்த நிலாவை பற்றி அது எவ்வளோ அழகு அப்படின்னா இப்போ என்ன நிலா தானே அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த அழகை நான் எங்கேயோ சொல்லணும். அதே மாதிரி அங்கிட்ட இருக்கிறவன் கண்ணில் அது பிரதிபலிக்கணும். அந்த நிலாவோட அழகு வந்து என்ன மாதிரியே பார்க்குற ஒரு பிரதிபலிப்பான ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்ட நண்பர்களை சந்திராவுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும். சந்திராவை ஏன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னா எப்பயுமே நமக்கு மனசுக்கு நெருக்கமானவங்களை ஒருத்தவங்க கூட பழகும்போது நம்ம அவங்கள வீட்டுக்கு தான் கூப்பிடுவோம், வாங்க நம்ம வீட்டுக்குன்னு. ஆனால் சந்திரா கூட இன்னைக்கு நான் பேசின கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு அவங்க ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சாங்க. குறிப்பாக வந்து அவங்களுக்கு சில புக்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்களோட ஆசை, அவங்களோட கனவை நோக்கி அவங்க போகணும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு புத்தகம் மட்டும்தான் வழிகாட்டும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து என்னோட புத்தகத்தை காமிக்கிறேன். இது என்னுடைய சிறுகதை தொகுப்பு. நீங்க பண்ண புத்தகம்? ஆமா, நான் எழுதின புத்தகம். இது வந்து என்னோட நாவல் அம்பரம். இது ரெண்டு என்னோட புக்கு. தன்னுடைய அறிவுக்கு ஒரு இடம் வேணும், ஆனா அதை வந்து இந்த சமுதாயத்துல கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு நான் மீண்டும் சொல்றது அதுதான், புத்தகங்களும் நல்ல ஒரு வழிகாட்டிகள், நல்ல நண்பர்கள், அவங்களோட கருத்தை வந்து ஏற்றுக்கக்கூடிய, கலந்துரையாடக்கூடிய நல்ல ஒரு சூழல் அமையணும் சந்திராவுக்கு. இது வரைக்கும் முதலா ஒரு பெண் எழுத்தாளர்கிட்ட நான் இந்த புத்தகத்தை வாங்குறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என்கிட்ட இருக்கிற அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க நல்லா உணர்ந்து அவங்க எனக்கு அந்த புத்தகத்தை பரிசளிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சாப்பாடுங்கிறது வந்து இன்றைய வயிற்றுக்கு இன்றைக்கி பசி தீந்துடும். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கை பயணம் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளோ தூரமும் இந்த புக்கு எனக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்காக நான் குடிக்கிற மாதிரி ஒரு டீ போட்டு தரேன். ஓகே. சந்திரா, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டு ஒன்று ஞாபகம். நான் ஒரு கவிதை, அதாவது என்ன கவிதைன்னா ஒரு காதல் கவிதை. உலக காதலர்களில் உருக்கமான ஜோடி ஒன்றை சந்தித்து நெருக்கமாக அமர்ந்து சுருக்கமாக ஒரு உரையாடல் நடத்தினேன். கால் மேல் கால் போட்டு கர்வத்துடன் உங்கள் காதலின் வலிமை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் என்றேன். ஏளன பார்வையுடன் எங்கள் ஜோடி பிரிந்து விட்டாலோ அல்லது மறைந்து விட்டாலோ மற்றொரு ஜோடியை தேடிச் செல்ல நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் அல்ல. எங்கள் உறவு அருந்து விட்டால் அடுத்த நொடியே எங்கள் வாழ்க்கை வேறிருந்து போய்விடும் என்று
வீரப்புடன் பொட்டில் அடித்தார் போல் பட்டென்று பதில் வந்து என்னை சுட்டு வீழ்த்தியது. சித்தம் கலங்கி சிந்தனை தடுமாறி நிதானம் கெட்டு நிலைகுலைந்து போனவளாய் ஒரு நிலைக்கு வந்து அவமானப்பட்டு தலைகுனிந்த பின்புதான் என் மீதே எனக்கு வந்தது வெறுப்பு. ஏனென்றால் அங்கே காதலின் கதாநாயகனாக காதலுக்கு விளக்கம் அளித்து கொண்டிருப்பது மனிதன் அதிகமாக நேசித்து உன் துணையின்றி எங்களால் நடமாட முடியாது இப்பூமியில் கால் ஊன்றி என்ற நிலையில் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் அந்த அற்புதமான ஆருயிர் காதல் சோடி செருப்பு. இவர்களின் காதல் தான் உலகிலேயே மிகச் சிறப்பு. அப்ப நான் என்னுடைய செருப்பை கொண்டு போய் தூக்கி போட போனேன். அருந்துருச்சு ஒண்ணு, இன்னொன்னு நல்லா இருக்கு. அப்ப எனக்கு பார்க்கும்போது அவங்க ரெண்டு சோடி. அப்ப அங்க ஜோடியா? ஓ ஓகே ஓகே. கேட்கலாமா உங்ககிட்ட? என்ன லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு ஏதாவது? அது வந்து ஃபெயிலியர் கிடையாது, விட்டு கொடுத்த காதல். அவங்க விட்டு போன காதல்னு அவங்க சொல்லவே கிடையாது, தோத்து போன காதல்னு சொல்லலை. அந்த காதலை இன்னும் அவங்க பொக்கிஷமாவே வச்சிருக்காங்க. நம்ம அவங்கள ஏமாத்தல, அவங்க நம்மளை ஏமாத்தல, பெற்றோர்களுக்காக விட்டு கொடுக்கப்பட்ட காதல். அதனால அந்த காதல் ஒரு அழகான ஒரு காதல். அது என்னைக்கு பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. காதல் பொங்க டீ பொங்க வச்சோம். காதல்லாம் எல்லாம் பொங்க தான் செய்யுது. ஆனா கொஞ்சோண்டு சக்கரை போட்டு அடங்கிடுது பாருங்களேன். சுவை கூடும்போது காதலும் சுகமாகி விடும் அல்லவா? ஐயோ பொங்குது நம்ம ரெண்டு பேருக்கும். அறியாத பருவத்துல வந்த ஒரு காதல், அது வந்து இன்னும் அவங்கக்கிட்ட அப்படியே இருக்கு. அதனால டீயும் அதனாலேயே ரொம்ப சுவையா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரே நாள்ல நான் உங்க கூட இவ்வளோ ஜெல்லாவெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, ஏன்னா நான் ரொம்ப ஈஸியா பேசக்கூடியவ பழகக்கூடியவ தான். ஆனா வந்து ரொம்ப அப்படி ஒட்டுறது ரொம்ப எனக்கு சிரமம். நானும் எல்லார்ட்டையும் இவ்வளவு கேப்பு தான் இருக்கும், நெருங்க மாட்டேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே ஓகே சந்திரா, இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு எனக்கு இனிமையான நாள். ஒரு நல்ல நண்பரை சந்திச்சிருக்கிறேன். உங்களை நான் அடுத்த வாரம் வந்து நம்ம மீண்டும் சந்திப்போம். சில நண்பர்கள்ட்ட உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்கிறேன். இந்த புத்தகம் உங்களுடைய துவக்கம். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம படிக்கும் போதும் பல விஷயங்களை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நிறைய இன்னும் உங்களுக்கு படிக்கணும்னு தோணும், இன்னும் எழுதணும்னு தோணும், இன்னும் நிறைய மேலே மேலே போகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இனிமே நம்ம சந்திக்கும் போது இன்னொரு மாற்றத்தை பார்க்கலாம். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா, இந்த அழகா இருக்கு இந்த இடம். நல்லா இருக்கா? இதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். வாங்க உள்ள போலாம். ஓகே. சொல்லுங்க சந்திரா, இந்த இடம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. நான் அந்த இடம் பார்த்ததே கிடையாது. அப்ப லீவ்ல என்ன பண்ணுவீங்க? லீவ்ல வந்துட்டு எங்க சித்தி வீடு பக்கத்துல இருக்கு, அட்மினட்ல. அவங்க வீட்டுக்கு போவேன். சில சமயம் தேவைப்பட்டா தேக்காவுக்கு போவேன், மற்ற நேரம் கோயிலுக்கு போவேன். இந்த மாதிரி தான் போயிருக்க வழி. இந்த பக்கம் வந்து நான் பார்த்தது இல்லையா? இதுதான் கடலுக்கு அப்பால். அதாவது நீங்க ஒரு நாவல் படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது, பா. சிங்காரம் அவர்கள் எழுதினது கடலுக்கு அப்பால். அதுதான் மலேசியா. ஓ, மலேசியாவா? இவ்வளவு பக்கத்துல தான் இருக்கா? தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது கொண்டாந்து இந்த சைடு விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா கொஞ்ச நேரம் எல்லாமே நிறைவு கிடைக்கும். ஆமா, சோகம் கூட சுகமாகும். சில சுகமான நினைவுகள் நம்மை சுமந்து செல்கையில். அந்த மாதிரி தான் அந்த இடம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு வலி கஷ்டம் இருந்தாலும் இது பார்க்கும்போது ரொம்ப மனசு நிறைவா இருக்குது. ஆக்சுவலா இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடலும் இயற்கையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். வாட்டர் ஃப்ரண்ட். முன்னாடி எங்களோட உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில இருந்து ஃபஸ்ட்டு மலேசியாவை காமிப்பேன். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மலேசியா. எல்லாரும் மலேசியாவை இங்கேருந்தே பார்த்துக்கோங்க. இந்த இடத்த இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு எங்கள் ஊருக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. சந்திரா வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஊருக்கு போய். இந்த இடத்த கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில நினைவுகளை நமக்கு கொண்டுட்டு வரும்.
அதனால சந்திராவை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். இந்தியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு பயண தொடர்பு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா ரோடு வழி இருக்கு. ஆ, கடலுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவல் சொன்னேன் இல்லையா, ஆமா. அந்த நாவல் இப்படிதான் பயணிக்கும். ஓ, அதாவது தாய்லாந்து, இந்தோனேஷியா, பர்மா, ஓ, அப்புறம் இந்தியா, சிங்கப்பூர்ல இருந்து இப்படி போகும். போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேம், நீங்க எனக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இதை காமிச்சது மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். வாங்க அங்க போய் உட்காரலாம். ஆமா, கண்டிப்பா. சர்ப்ரைஸ் எல்லாம் பலமா இருக்கே சந்திரா. நம்ம கிராமத்தோட பாரம்பரிய உணவான கம்பு அடை. ஆஹா, என்னோட ஸ்பெஷல் அது. ஆமா, சூப்பரா இருக்கும். இல்ல மற்ற உணவுகள் இங்க உள்ள உணவுகள் எதுவும் கொடுக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இருந்து இருக்கிற அந்த பாரம்பரியம், அந்த மண் வாசனை இங்க வந்து வீசணும், அந்த அவங்க பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்காக அந்த கம்பு அடை தோசை நான் கொண்டு வந்தேன் உங்களுக்கு. நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவ தான். அப்படி இருக்கும்போது மீண்டும் என்னுடைய கிராமத்தை நான் வந்து அங்கே என்னோட பாட்டி செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாடு அதெல்லாம் சந்திரா, அதுவும் வந்து கம்பு அடை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கம்பில் வந்து நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணி, வேர்க்கடலை, உளுந்து, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். நிஜமாவா? ஆமாம், நானும் இன்னைக்கு காலையில் சாப்பிடல. சாப்பிடுங்க நல்லா. இதுதான் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு. இது ஒருத்தவங்க வந்து உணவு மூலமா ரொம்ப நெருக்கமா ஆக்கிக்கிறது வந்து அது நமக்கு மட்டுமே வந்த ஒரு கலை. இன்னைக்கு வந்து என்னை அவங்க வந்து ரொம்பவே நெகிழ செஞ்சுட்டாங்க. ஏன்னா நமக்காக ஒருத்தவங்க சமைச்சு எடுத்துட்டு வர்றதுங்கிறது, அது இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவ்வளோ வேலைப்பளுவுக்கு நடுவில் மீண்டும் நான் அதே வேலையை நமக்காக ஒருத்தவங்க செய்கிறாங்கங்கிறது வந்து அந்த அன்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கொடுத்தேன். ஏதாவது ஒரு கவிதை படிச்சிங்களா? படிச்சிருக்கேன், ஆனால் மெமரியில் என்ன வரல. ஏன்னா எனக்கு வந்து நான் எழுதுறது மட்டும்தான் எனக்கு மைண்டில் வரும். நான் கொடுத்த எழுத்தாளர்கள் எல்லாமே பின்னவீனத்துவ கவிதைகள் எழுதக்கூடியவங்க, மரபு கிடையாது. அதெல்லாம் நான் கொடுத்த புக்கில் எதுவுமே. அது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பொருள் புரிஞ்சிடுச்சு, அது உங்களால் ஈஸியாக அதை வந்து வாசிக்க முடிஞ்சிடுச்சு, புரியுது அப்படின்னாவே. ஆமாம், ஒரு தடவை 2 தடவை படிக்கும்போது தான் நமக்கு அந்த பொருள் புரிய வருது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நகர்ந்துடலாம். ஆமாம். அப்புறம் சந்திரா, எனக்கு சாப்பாடு நல்ல ஹெவி சாப்பாடு எனக்கு காலையிலேயே. ரொம்ப நன்றி மேம். இந்த சாப்பாடோட நம்ம என்ன பண்ண போகிறோம், தெம்பா வந்து நிறைய நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். ஓ, அப்படியா? ஆமாம், ரொம்ப உங்களோட சந்தோஷம். எழுத்து உலகத்துக்கு ஒரு பயணத்துக்கு ஒரு துவக்கமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேம். வாங்க ரமா, வணக்கம். ராஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்திரா, இந்த கடையை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இது ஒரு புத்தக கடை. புத்தக கடைக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து பார்த்தோன்னா புத்தக கடைக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. எழுத்தாளர்களாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், நம்ம பப்ளிஷர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வாசகர்கள்ட்ட எப்படி நாம் வந்து போய் சேரணும், நம்ம புத்தகம் எப்படி அவங்க கைக்கு போகும், அதுக்கு ராஜனோட உதவி ரொம்ப நமக்கு முக்கியம். அதுக்காக தான் ராஜன் அழைச்சிட்டு வந்தேன். ராஜன், இவங்க தான் சந்திரா. கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள்லாம் எழுதுறாங்க. இப்போ வந்து நம்ம அவங்களோட படைப்புகளை வந்து நம்ம புத்தகமாக கொண்டுட்டு வர போகிறோம். அவங்களுக்கு அது ஒரு கனவு புத்தகம். அப்போ ஒரு கனவு புத்தகத்தை சரியான முறையில் கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான அறிவுரைகள் கொடுப்பீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ஈர்ப்பு அழைக்கணும். ஆமாம், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வண்ணமயமாக கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக. இப்போ உள்ள பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கவிதை வந்து ஒரு குறுகியதாக இருந்தால் நல்ல டக்குன்னு மனசில் பதியும், ஒரு பாடல் வரி மாதிரி. ஸோ அதுலேருந்து ஈர்த்தீங்கன்னா ஓகே, இவங்க இந்த மாதிரி கவிதைகள் எழுதுறாங்க, ஸோ இவங்களோட படைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஸோ இவங்களை இதை பார்த்து நம்ம செய்யலான்னு பார்ப்பாங்க. ஆமாம், ஒரு புத்தகம் வந்து ஒரு வாசகர்களுக்கு போய் அடைகிறதுக்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்படும். நம்மளோட முதல் புத்தகம் அப்படின்னா அதை அவங்க படித்து அதை இன்னொரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் இல்லை ஒரு வாசகர் நம்மளை அடையாளப்படுத்துகிற வரைக்கும் நம்ம ஒரு நீண்ட காத்திருப்பு தேவைப்படும். ஆனால் இப்போ சந்திராவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அவகாசம் இருக்கா, அதாவது உடனடியாக அப்படிங்கிற ஒரு இது இல்லைனாலும் கொஞ்சம் அவங்க சீக்கிரம் வாசகர்களை போய் சென்றடையணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அதனால தான் ராஜனை நான் பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ சந்திராவுக்காக ஒரு 100 புத்தகங்கள் முதல்ல நம்ம போடலாம், எங்களோட நண்பர்கள் மூலமாக சின்னதாக ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி நாங்கள் ஒரு 100 புத்தகங்கள் போட்டு வரும்போது நீங்கள் அதை எங்களுக்கு விற்பனை செய்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. நிச்சயமாக உதவி செய்யலாம். இப்போ லெஸ்ஸே இன்ஸ்டாகிராமில் பார்த்து அதுலேயும் நாங்கள் பப்ளிசைஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களை சேர்ந்த ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் பப்ளிசைஸ் பண்ணால்
நிச்சயமாக வாங்குவாங்க. புத்தகங்களை நம்ம வெளியிடணும்னா அதுக்கான அறிவுரைகள் நிறைய தேவை. அதுக்கான என்ன செய்யணும்னு எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க புத்தகங்களை பற்றியும் என்ன அடக்கத்தில் இருக்கணும் கவிதைகள் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு கவிதை அதுல வார்த்தைகளும் முக்கியம், ஆமாம் வண்ணமும் முக்கியம், ஆமாம் தரமும் முக்கியம், விற்பனை இல்லையா? திறமையும் விற்பனை தரம் முக்கியம். ரொம்ப முக்கியம். சந்திராவுக்கு இந்த மாதிரி புத்தகங்களை அறிமுகம் செய்யறதுல தான் இன்றைய நாளோட நோக்கமே அதுதான். சிறப்பு. இது வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தகங்களாக இருக்கும், சீன புத்தகங்களாக இருக்கும். தமிழ் புத்தகங்கள் ரொம்ப அரிது. அதான். இழுங்கணும், இழுத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஓடி வரணும். வா. ஸோ இதுக்காக அந்த புக்கை படிப்பாங்க. ஓ ஆமாம், இதோட ஸ்பெஷாலிட்டி இது. ஆமாம், கரெக்ட். நாங்க ஒரு புத்தகம் பார்த்தோம், இப்படி இழுத்து விளையாடுற ஒரு புத்தகம். எங்களுக்கு அப்பதான் ஒரு சிந்தனையே தோணுச்சு. ஒரு நாட்டுப்புற பாடலை நம்ம இது மாதிரி ஒரு பாடலை எழுதி இது மாதிரி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அழகா வரும், வேற ஒரு சிந்தனையா மாறும். அது இந்த கடவுளை நுழையிற வரைக்கும் எங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. ஆனா இப்ப அந்த சிந்தனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சந்திரா கிட்ட இருந்து ஒரு கவிதை புத்தகம் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கான நாட்டுப்புற பாடல்கள் வழியாக கிராமத்தை எப்படி அறிமுகப்படுத்துறது சிங்கப்பூர் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னகிட்ட இப்ப ரொம்ப வலுவா இருக்கு. அந்த எண்ணம் இதுக்கு முன்னாடி நான் நிறையா கவிதைகள் எழுதி இருந்தாலும் அந்த கவிதைகளை வந்து நம்ம வெளியிடணும், புத்தகமாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு எந்த ஐடியாவும் நான் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. ஆனால் இந்த புத்தக கடைகளில் வந்து இந்த புத்தகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் இந்த புத்தகத்தை வெளியிட முடியும், மேன்மேலும் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம். ரொம்ப நன்றி ராஜன். கூடிய விரைவில் சந்திராவோட புத்தகத்தோடு உங்களை வந்து சந்திக்க வர்றோம். நிச்சயமா, மகிழ்ச்சி. ஒரு எழுத்தாளனுக்கு வந்து அது தவம். ஒரு புத்தகத்தை வந்து அவன் அச்சில் பார்க்குறதுங்கிறது வந்து அவனுடைய தவம், ஒரு கனவு. அதை வந்து பப்ளிஷர் வந்து அப்படியே நினைவாக நம்மக்கிட்ட அதை மெய்ப்பட நம்ம கையில் கொடுக்கணும். அதுக்கான ஒரு பப்ளிஷர் நமக்கு கிடைக்கணும். பப்ளிஷர் கிடைச்ச பிறகு அதை வந்து வாசகர்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்கக்கூடியது புத்தக கடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாயிலாக தான். இந்த பயணத்தில் வந்து இதை நானும் கற்றுக்கிட்டேன், சந்திராவுக்கும் ஓரளவுக்கு புரிய வச்சுருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. இது என் ஃப்ரெண்டு ரம்யாவோட பொண்ணு ஸ்மிதா. நீங்கள் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அப்படியே சுற்றி பாருங்க, நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க யாருன்னு. ஒரு ஓவியனை பார்க்க அழைச்சிட்டு வந்துருக்கீங்கன்னு தெரியுது. கரெக்ட், அது இவங்க தான். ரமா மேம் வந்து என்னை வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஸ்பிரித்தா அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஓவியன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் உங்களை ஒருத்தவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஓவியனை பார்த்தேன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட கவிதையும் பாப்பாவோட கலையும், அதாவது ஓவியமும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதை சங்கமிக்கும் போது ஒரு சங்கீதமே வளரும். அதே தான், அந்த சங்கீதத்துக்காக தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம உட்கார்ந்து பேசுவோம். ஓகேம்மா. சந்திராவை பற்றி உனக்கு சொல்லணும் அப்படின்னா, பல திறமைகள் உடைய ஒரு நல்ல ஒரு தோழி இப்போ புதுசாக எனக்கு அறிமுகமாயிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரியான கவிதைகள்லாம் எழுதுவீங்க? கவிதைகள் வந்துட்டு பெண்ணின் முன்னேற்றம் பற்றி நிறைய எழுதியிருக்கேன். இப்போ சமுதாய பிரச்சனைகள் பற்றி எழுதியிருக்கேன். கிராமத்து மண் வாசனை பற்றின பாடல்கள் அதிகம் எழுதியிருக்கேன். இப்போ நானே இருக்கேன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு நானே எழுதி கொண்ட ஒரு கவிதை. மனிதா, உன் முகத்தில் ஏன் சோகச்சுவடுகள், எதிர்த்து நில், வெற்றி உன் கையில். மனக்கவலை இருந்தாலும் முகமலர சிரித்திடணும், கஷ்டங்கள் வந்தாலும் கலங்காமல் எதிர்த்திடணும், சோகங்கள் வந்தாலும் சுகமாக எதிர்த்திடணும், வாழ்க்கையே துன்பமானாலும் இன்பமாக வாழ்ந்திடணும். நீங்கள் சொன்ன கவிதையை கேட்கும்போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்ககிட்ட பேசும்போதே. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுவும் வந்து அவங்க கவிதைகள்லாம் ரொம்ப ஒரு தூய தமிழில், செந்தமிழில் அதில் பேசினோடனேயே ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு தமிழ் கேட்குற ஒரு வாய்ப்பு அவளுக்கு. உங்களை பற்றி நிறைய கவிதை சொல்லுவேன்னு சொல்கிறீங்கல்ல, மேபி ஒன்று சொல்லுங்களேன் கேட்போம். நெற்றி திலகமிட்டு நீல கூந்தலிட்டு மான்விழி கொண்டு மலர் சூடுகிறாள். ரொம்ப அழகாக இருக்குது. பேசாமல் அதே வரைஞ்சிருவோமா? ஓகே, வரைஞ்சிருங்க. நல்லா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கே மீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல உங்களையே வரைஞ்சிடலாம். அப்படியே கொஞ்சம் டில்ட் பண்ணுங்க.
இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. ஓகே, எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவும் செஞ்சதில்லை. எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி. இந்த மாதிரி கவிதைகள்லாம் நான் படிக்கும்போது, இன்ஸ்டாகிராமில் நோண்டும் போது, அதெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம அதையே வரைஞ்சோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கா? நம்ம சொல்கிறத எடுத்துக்கிட்டு அவங்க இந்த அளவுக்கு நமக்கு படம் வரைஞ்சி தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இன்னைக்கு என்ன யோசிச்சு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, சந்திராவோட கவிதையை பற்றி ஏதாவது வரைஞ்சி கொடுப்பா பாப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் சந்திராவே வரைவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டிராயிங் முடிச்சிட்டேன், இனிமேல் பெயிண்டிங் தான். ஸோ நீங்கள் 2 பேரும் டீ குடிங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. மலைக்கு நல்ல டீ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒருத்தர் தமிழ் பேசி கேட்கறது. அதுவும் இங்கே நமக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது இந்த மாதிரி கேட்கறதுக்கு. அப்புறம் ஒரு அழகாக ஒரு கவிதை சொன்னாங்க அவங்கள பற்றி. எனக்கு அவங்க சொல்லும்போது அவங்கள பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதனால சரி ஓகே, நீங்களே பார்க்க ஒரு ஓவியம் மாதிரி தானே இருக்கீங்க, உங்களே ஓவியமாக்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வரையறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். 1 2 3. வாவ், வெரி நைஸ் அம்மா. அப்படியே என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கிறீங்க. அழகா நான் சொன்ன கவிதை, நெற்றி திலகமிட்டு நீண்ட கூந்தலிட்டு கருவிழி கொண்டு மலர் சூடுகிறாள். எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்ன பார்த்த மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கிறீங்க. ஐ லவ் யூ அம்மா. இளம் ஓவியர்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் தான் வரைவாங்க. ஆனால் ஸ்பிரித்தா அவர்கள் ஓவியராக நான் சொன்ன விஷயங்களை அப்படியே உள்ளார எடுத்துக்கிட்டாங்க. உங்களுடைய இந்த ஓவிய கலை உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு மேன்மேலும் வளர்ந்து இதில் நீங்கள் நல்லா வெற்றி பெறணும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அழகுக்கு ஈடாக இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அழகான ஓவியத்தை வரைஞ்சதே உங்களுக்காக தான். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. அப்படி என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. இது மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம் எனக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலிக்காக அந்த பெண்ணை வர்ணித்து ஒரு அழகாக அந்த காதலை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க எப்படி வர்ணிச்சாங்க, எப்படி காதலை தெரிவிச்சாங்கங்கிறத வாங்க பார்க்கலாம். வஞ்சியவள் இஞ்சியடை கொஞ்ச நடை போடையில் ஆசைச்சு, இந்த பிஞ்சு மரம் நஞ்சு போய் பஞ்சு போல உன் பக்கம் வந்து 10 தடி தீ பிடிச்சி, உன் வட்டமிட்ட நெத்தி போட்டு திட்டம் போட்டு சிக்க வச்சு கதையாக பேசுதடி வலை விரிச்சு, உன் மயக்கு வழி பார்வை என்ன சொயட்டி இழுக்குதடி கொக்கி போட்டு துண்டி முள்ளா பிடிச்சி, உன் கொத்துங்கிளி மூக்கு என்ன கொஞ்சம் சொல்லி கெஞ்சுதடி வெக்கத்தில் கோணித்தலை குனிஞ்சி, உன் கோவப்பழ உதட்டுல கரும்புள்ளி மச்சம் ஒன்று கேலி பண்ணி சிரிச்சு என்னை தாலி பண்ண சொல்லுதடி கோவத்தில் முறைச்சி, என் உசுருக்குள்ளே எழுதி வச்ச அம்புட்டையும் சொல்லிப்புட்டேன் புத்தகமாக படித்து, என்னை ஏற்றுக்கிற மாட்டையின்னா இளங்கால வேலையில் இளந்த மரக்கலையில் தூக்கு போட்டு தொங்கிடுவேன் என் கதையை முடிச்சு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இந்த இவங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாமே நான் எழுதின கவிதைக்கு கரெக்டாக ஒப்பிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, அவங்கள அறியாமே அவங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. இப்போ ரேப் பாடையா மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அவங்களுக்கே கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நான் அவங்களுக்காக வரைஞ்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு வருமா என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். அந்த ஓவியம் வந்து சந்திரா கிட்ட பேசும்போது நம்ம சந்திராவோட கண்ணை பார்த்தோம்னா அவங்க கிட்ட ஒரு ஏக்கம் தெரியும். நாம எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா? ஒரு கொஞ்ச நேரம் தான் அவங்களோட சந்திப்பு இருந்துச்சு. அந்த சந்திப்புல அந்த கண்கள் வந்து ரொம்ப அழகா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கண்ணுல அவங்களோட அந்த ஏக்கம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. இன்னொரு கலைஞரை சந்திக்கிறது ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. கவிஞன் சொன்ன உடனே ஒரு ஓவியன் வரைகிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் அழகாக வரைஞ்சி தந்துட்டாங்க. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. சந்திராவுக்கு வந்து ஒரு மேடை கண்டிப்பாக தேவை. அது மட்டும் கிடையாது, நிறைய உதவிகள் தேவைப்படுது. அந்த உதவிகள் எல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் சந்திராவை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். மற்றும் குழுவினர் அமைப்பு
இந்த மற்றும் குழுவினர் அமைப்பு அப்படிங்கிறது வந்து உருவானதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இங்கே இருக்க நண்பர்கள், இப்போ வந்த நண்பர்கள் எல்லாமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இசிபி பீச்சில் வந்து ஒன்றா கூடுவோம். இலக்கியம் சார்ந்த உரையாடல போய் அரட்டை, பாட்டு அப்படி நிறைய போகும். அப்புறம் வந்து மற்றும் குழுவினர் அப்படிங்கிறது வந்து இன்னொரு மைக்ரண்ட் ஒருத்தர் யாழிசை மணிவண்ணன் சொல்லிட்டு அவரோட கவிதை தொகுப்போட தலைப்பு தான் மற்றும் குழுவினர். அப்புறம் பேர் என்னன்னு யோசிக்கிறப்ப வந்து இதில் எல்லாருமே இருக்கிறதுனால வந்து நம்ம இதுக்கு தனிப்பட்ட ஒரு பேராக இருக்க வேண்டாம், எல்லாருமே இருக்கிறதுக்கு மற்றும் குழுவினர் அப்படிங்கிறது சரியாக இருக்கும், எல்லாரும் இன்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மற்றும் குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சோம். இந்த மற்றும் குழுவிற்கு வந்தது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் தமிழை வந்து அந்த அளவுக்கு வாசிக்கிறாங்க. ஒரு கவிதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அந்த கருத்துக்களை சொல்லும்போது, ஓ இத்தனை கருத்துக்கள் அந்த கவிதைக்குள்ளே அடங்கி இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இந்த இடத்துல ரொம்ப நாள் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இது ஒரு அழகான இடம். ஏன்னா வெளிநாட்டு ஊழியர்களுக்கு சிங்கப்பூரில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மென்மேலும் வளர்த்து விடுறத வந்து நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பிறந்தது தமிழ்நாட்டு மண்ணு, எங்களை வாழ வைப்பது சிங்கையின் மண்ணு, எங்கள் சிந்தையில் இருப்பது எப்போதும் ஒன்று, இரு நாட்டு மண்ணும் எங்கள் இரு கண்ணு. நன்றி. செந்தில், வெளிநாட்டு ஊழியர்களுக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக வந்து கவிதை, சிறுகதை, நாவல் எது எழுதுகிறா வந்தாலும் முதல்ல வந்து எழுதுறது வந்து இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும், ஸ்பேஸ் வேணும். அதுதான் வந்து மற்றும் குழுவினர். இங்கே வர்றவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்து முதல்ல வாசிக்கிறவங்க, வாசிக்கிறது வந்து பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் அவங்களே எழுதுறவங்க. இங்கே வந்தாங்கனாக்கா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன எழுதணும், அதை நம்ம சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். செந்தில் வந்து அலர்னு ஒரு பதிப்பகம் வச்சுருக்காங்க. அந்த பதிப்பகத்து மூலமாக நிறைய வெளிநாட்டு ஊழியர்களுக்காக, குறிப்பாக வெளிநாட்டு ஊழியர்களோட புத்தகங்கள் தான் அதிகம் வெளிவந்திருக்கு. செந்தில், அது குறித்து புத்தகம் கொண்டு வரதில் வந்து சிங்கப்பூரில் தொடர்ச்சியாக இன்னொன்று என்ன சொல்லிகிட்டே இருக்காங்கன்னாக்க, இந்த தரம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் எழுதுனது சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வாசிக்கிறப்போ வந்து இதை தவிர்க்கலாம், இதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த தர நிர்ணயம் வந்து பண்ணோம். அதுதான் வந்து முதல்ல நாங்கள் வந்து பண்ணுறது. ரெண்டாவது வந்து எல்லா தொழில்நுட்பமுமே வந்து நம்ம இங்கேயே பண்ணுறோம். ஒரு கவர் டிசைன்லேருந்து புத்தகத்தோட வடிவமைப்புலேருந்து எல்லாமே இங்கேயே பண்ணுறதுனால வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களால பார்க்க முடியுது நம்ம புத்தகம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து பொருளாதார உதவி, நண்பர்களாக சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது லாப நோக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இது வரைக்கும் புத்தகம் போடுறது எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னாக்கா, புத்தகம் வடிவமைச்சு பிரிண்ட்டு கொடுத்துருவோம். அந்த பிரிண்ட்டுக்கு வந்து யார் புத்தகம் போடுறாங்களோ அவங்க தான் வந்து பணம் கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி செலவு பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பணத்தை எப்படி நம்ம திரும்ப எடுக்கிறது, எப்படி கொடுக்குறது அப்படின்னாக்கா, புத்தக விற்பனை ஒன்று இருக்குது, நம்ம NLB மாதிரியான இடங்களுக்கு கொடுக்குறது, அது ரெண்டுமே நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து நிகழ்ச்சி, புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி வழியாக வந்து புத்தகம் விற்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அது இல்லாமல் வந்து நாங்களே புத்தகம் வச்சுருக்கிறதுனால, பதிப்பகமாக இருக்கிறதுனால NLBயோடு நாங்கள் நேரடியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. இந்த புத்தகம் வந்து சிங்கப்பூர் படைப்பு, நாங்கள் சிங்கப்பூர்லேருந்தே இது கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப NLB அதுக்கான ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த NLBலேருந்து வர பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து அவங்க பிரிண்ட்டுக்கு செலவு பண்ண பணம் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இந்த உதவியை தான் வந்து இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பதிப்பகம் வழியாக. இந்த வாய்ப்பை எனக்கு வந்துட்டு தேடித்தந்த வசந்தம் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு நன்றி சொல்கிற விதமாக ஒரு கவிதை இருக்குது. அதை நான் இந்த நேரத்தில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். வசந்தம் தொலைக்காட்சி வசந்தமாய் வந்து தந்தது அருங்காட்சி, நான் காணும் இக்கண்கொள்ளா காட்சி, மெய்யா பொய்யா என மெய்சிலிருக்க வச்சு உணர்வுகளை உரசி உதிரத்தால் கொடுக்கிறது அத்தாட்சி, இதை கண்டு மகிழ என கண்ட தெய்வங்கள் இன்று இல்லையே என்று விழிநீர் குளமாச்சு, இருப்பினும் இதைவிட வேற எனக்கென்ன வேண்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இந்த வாய்ப்பு என்னை அணைக்க கரம் கொடுத்த கடவுளுக்கும், என்னை காண்பித்த தேர்வு செய்த என் கூட பயணித்த அனைத்து இறைமனம் படைத்தவர்களுக்கும் உளமாற நன்றி சொல்லி வணங்குகிறேன் கை குவிச்சு. நான் அழைச்சிட்டு வந்த நோக்கம் ஓரளவுக்கு நிறைவேறி இருக்கு. சந்திராவுடைய கனவுகளுக்கான ஒரு ஆரம்பத்தை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சந்திரா, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவு நோக்கி வந்தாச்சு. ஆரம்பத்தில் எனக்கு உங்களை சந்திக்கணும் அப்படிங்கும்போது உங்களை பற்றின ஓரளவுக்கான சில விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் உங்களை பார்த்த உடனேயே நீங்கள் படப்படன்னு பேசினது, உங்களுடைய மொழி வளம், உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்து ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிற ஆசை,
இது ரெண்டும் ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளை வந்து முன்னகர்த்தி கொண்டுட்டு போகும். ஒரு நீண்ட பயணம் இது. இந்த நீண்ட பயணத்தில் நிறைய நண்பர்களை சந்திச்சிருக்கிறோம். அவங்க எல்லாருமே ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காங்க, சந்திராவுக்கு உதவுறதா. அந்த வாக்குறுதியோடு சேர்த்து நானும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். சந்திராவுக்கு நிதி உதவியாக இருக்கட்டும், வேறு என்னென்ன உதவிகள் என்னால் இயன்ற அளவு செய்ய முடியுமோ அதை செஞ்சு சந்திராவோட புத்தகத்தை வருகிற ஆண்டோட ஒரு அரை இறுதிக்குள்ளே அந்த வெளியீடை வந்து செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். 2 விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வாசிக்கணும், ஆமாம், எழுதணும். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு மிக முக்கியம். இந்த பயணம் வந்துட்டு நான் முதலாக இந்த இங்கே வரும்போது வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடையாது. இப்போ ரமா மேம் வந்து சொன்னதுலேருந்து எந்த இடத்துல ஒதுக்கி நம்ம வாசிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், அதை செஞ்சோம்னா நம்மளும் மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இந்த சந்திப்பை வந்து உங்களுக்கான சந்திப்பாக மட்டுமே நான் இதை பார்க்கல. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிறைய பெண் எழுத்தாளர்களுக்கான சந்திப்பாக தான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கம் வந்து நிதி உதவி செய்யுது. இவ்வளோ வசதிகள் இருக்குது இங்கே. ஆனால் அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா என்னோட இது சைட்லேருந்து நான் சொல்லுவேன், ரொம்ப குறைவாக தான் அதை வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். நானும் இந்த வர்ற ஆண்டு அரை வருஷத்துக்குள்ளாடி என்னுடைய புத்தகங்களுக்கு எழுதி முடிவடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு நான் எழுதுறதுக்கான ஏற்பாடை நான் செய்வேன்னு என் மன தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஓகே சந்திரா, நம்மளுடைய இந்த பயணம் வந்து இந்த இடத்தோட முடியுது. ஆனால் பயணங்கள் வந்து முடியறது இல்லை. அது இனிமையான துவக்கமாக அமைய போகுது. நான் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னதுபடி என்னோடய எழுத்துக்கள் வேலையை நான் இனிமேல் ஆரம்பிக்கிறேன். இந்த பயணங்கள் முடிவதில்லை, ஆரம்பம். இதை கண்டிப்பாக நல்ல விதமாக நல்ல புத்தகத்தை வெளியிடுறதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பாக எடுப்பேன். நீங்கள் வந்து எழுதுகிற வேலையை பாருங்கள். நான் வந்து அந்த எழுத்தை எப்படி அச்சுக்கு கொண்டுட்டு வந்து பிரம்மாண்டமாக இதே நூலகத்தில் வெளியீடு செய்யலாம் அப்படின்னு நான் என்னோட திட்டத்தை ஆரம்பிக்கிறேன். மீண்டும் வந்து கவிஞர் சந்திராவை தான் நான் சந்திக்கணும். ஓகே மேம், இந்த சந்திப்பு ஓகே தொடரும். தேங்க்யூ, நன்றி மேம். நன்றி. ஓகே.